ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிஎம் கார்டன் கோல்டு யூஸ் பண்ணக்கூடிய செடியை வந்து பார்வையிட வந்திருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இந்த இந்த ரிசல்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பனிமடைங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்மடைன்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்சிஎம் கார்டன் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி இந்த செடிகளை வந்து பார்க்கும்போது பெரிய லெவலில் வந்து க்ரோத் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பூச்சி பயங்கரமாக தாக்கி இருந்துச்சு. உடனே நான் இங்கே மேடம் மகேஸ்வரி மேடம்கிட்ட பேசிவிட்டு எங்களோட கார்டன் கோல்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ட்ரை பண்ணுவோம், ஏதேதோ ட்ரை பண்ணியாச்சு. அவங்களும் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர், ஒரு மிகப்பெரிய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செடியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுங்க, நான் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கார்டனுக்கு எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் மேடமோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டுக்கலாம். ஓகே, வணக்கம் மேடம். உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிஎம் கார்டன் கோல்டு யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் எப்படி மேடம் இருக்குது, இது பிடிச்சிருக்கா? நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து மகேஸ்வரி. கடந்த ஒரு 2 வருஷமாக வந்துட்டு இந்த மாதுளை செடியை வந்துட்டு வச்சுட்டு வளர்த்துட்டு வரோம். நடுவில் வந்துட்டு நிறைய சின்னதாக வந்து வளரும்போதே வந்து காஞ்சி விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் செதுக்கி விட்டுருக்கு, அப்புறம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய முள்ளும் இருந்துச்சு. அப்புறம் வந்து செதுக்கி விட்டுட்டோம். அப்புறம் மறுபடியும் வந்து வளர்ந்து வரும்போது அங்கே இந்த வெளியே விற்கிற வரங்குடி வந்து வாங்கி போட்டு பார்த்தேன். அதுவும் வந்துட்டு 1 கிலோ 100 ரூபா. அது போடும்போது கூட வந்து செடி வந்து சின்னதாக பழம் வரும்போதே இந்த மாதிரி காஞ்சிரும். சின்னதாக வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையாகி காஞ்சிரும். அப்புறம் பெருசாக வரும்போது கூட அது அப்படியே வெடித்து அது நம்ம சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ஆகி போயிடும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம கார்டன் கோல்டு இயற்கை முறையில் வந்து தயாரித்த உரம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இது வந்து நான் கடந்த ஒரு 2 மாதமாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுட்ருந்தேன். போடும்போது வந்துட்டு இந்த ஓட்டை விழுகிறது, வெடிக்கிறது அப்படியெல்லாம் இல்லாமல் பழம் வந்துட்டு சைனிங் கொடுத்து இந்த மாதிரி அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி சைனிங் கொடுக்குது பாருங்கள். பழமும் வந்து இந்த சின்னதுலேயே வந்து விழுந்துடும். ஆனால் இப்போ வந்து பழம் பெருசாகுது, இந்த மாதிரி வந்து நல்லா பெருசாகுது பாருங்கள். எல்லா பழமும் பாருங்கள், எல்லாமே வந்து பெருசாகுது. இந்த குட்டியாக இருக்கும்போதே விழுந்துடும் இப்படி. ஆனால் இந்த குட்டி கூடி எவ்வளோ சைனிங்காக அழகாக வளருது, அதே அப்படியே பெருசாகிட்டு வருது. அப்போ இந்த கார்டன் கோல்டு வந்து எவ்வளோ நல்லா வந்து பழங்கள் கொடுக்குது. பூச்செடிகளுக்கும் போடலாம், வீட்டில் தோட்டம் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் மாடி தோட்டம் இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பெரிய விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. மேடமோடைய ஃபீட்பேக் வந்து கேட்டோம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தி வந்துடுச்சு. ஸோ நம்மளோட சேனலில் ஆர்சிஎம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.